இந்த கேமுக்கு 50,000 ரூபா. மாமா ஏய் கண்ணா, சீக்கிரமா வந்துட்டேன். போ 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 போ, காஃபி போட்டு வச்சிருக்கேன் பாரு. ஏய் அண்ணா, காடை பார்த்தாடு. அடிங் ஜெயிச்சான் பாரு பீட்ரு. ஏய் கொஞ்சம் அமுங்கடா. இதுக்கு என்ன சொல்ற? பீட்ரு, இதோட 2 லட்சம் ரூபா பாக்கி. இன்னும் 2 நாள்ல இந்த பணம் என்ன தேடி வரலான்னு வச்சுக்க, வகுந்துரும். படா போலாம். பீட்ரு, என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்க? கையில 10 காசு இல்ல, அவனுங்களை ஆட்டத்தை கூப்பிட்டுட்டே இருக்க. காசு கட்டலன்னா நடு ரோட்ல வச்சு சொருகிட்டு போயிடுவாங்க. குன்னூர் மணிக்கு என்னாச்சுன்னு மறந்து போச்சா? அது இல்லையா வினோது, போன வருஷம்லாம் நான் ஜெயிச்சுட்டு தானே இருந்தேன். இந்த 3 மாசமா கை விளங்கலையா வினோது? ஒரே ஒரு ஆட்டம் கூப்பிடு வினோத், அப்படியே எல்லாத்தையும் மாறிடுற வினோது. எதை வச்சு ஆடுவேன்? உன் நிலைமை அவனுக்கு நல்லா தெரியும்யா. காசு கட்டலைன்னா வர மாட்டாங்கயா வினோதே. ஒரே ஒரு ஆட்டம் கூப்பிடியா? நாளைக்கு 4ஆம் தேதி 4 நமக்கு லக்கி நம்பர். இதெல்லாம் எடுத்துற வினோதே. சின்ன சின்ன ஆட்டத்தெல்லாம் நீ தப்ப முடியாதியா. ஒரு பெரிய ஆட்டம் ஆனன்னு வச்சுக்கேன், விட்டதெல்லாம் பிடிச்சிருவேன். இதை பாரு, இந்த 2 பசங்களுக்கும் நம்ம பாப்பா மேல ஒரு கண்ணு. நாளைக்கே கிளப்ல ஆட்டம் செட் பண்றேன். நீ ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? அப்புறம் என்ன, சும்மா பாப்பா பேரை சொல்லி ஆட்டத்துக்கு கூப்பிடத்தாய ஒரு ஐடியா கொடுத்தேன். குழந்தையா அது? சரி விடு, அப்புறம் இஷ்டம். நான் கிளம்புறேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எதுக்கு மாமா வீட்டுக்குள்ள சேர்க்கிற? அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. அப்படி என்ன மாமா இந்த சீட்டு மேல உங்களுக்கு ஆசை? ஏய் குட்டி, இங்க வா. ஏய் வாமா, வாடுறல வா, உட்கார். இதுக்கெல்லாம் போய் அழுவியா நீ? இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் தங்கம் உனக்காக தான். 10 வருஷமா மாமா உன்னை நல்லா தானே பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து, நீ கேட்டன ஹேர் ட்ரையர், அப்புறம் புது பேக், ஷூ, பர்ஃப்யூம்லாம் வாங்கி கொடுத்தல்ல. ஆனா இந்த 2-3 மாசமா ராசியே இல்லாம போச்சு பாப்பா. நீங்க ஒரு மாசம் புதுசா வாங்கி கொடுத்து எல்லாம் நல்லா செய்றீங்க, அதுக்கு அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லைன்னு சொல்றீங்க. வேணாம் மாமா, இந்த சூதாட்டெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பாப்பா, நீயும் மத்தவங்க மாதிரி பேசுற? அது ஒரு கேம், இட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். அந்த கணக்கு தெரிஞ்சவன் தான் கடைசியில் ஜெயிப்பான். கணக்கு தெரியாதவன் தான் சும்மா சூதாட்டம் அது இதுன்னு சொல்லி ஓடாத்தின. இப்ப கூட பாரு, இந்த கேம் விளையாடணும்ல, இந்த கேம்ல இந்த ஜாக் கிளவர் மட்டும் அவனுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், எல்லாத்தையும் வாரி இருப்பேன். உன்னை ராணி மாதிரி வச்சிருந்திருப்பேன். நாளைக்கு ஜெயிச்சிருவான் பாப்பா, ஜெயிச்சிருவேன். பீட்டர் ஜெயிச்சிருவான். இப்போ வீட்லயே உட்காந்து விளையாடுறாங்க. நீ கிளாஸுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு ராஜு. அழாத அனிஷா. வாங்க மாமா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி என்னாச்சு மாமா? மாமா நேரமே சரியில்லை பாப்பா. 52 கார்ல எது வரக்கூடாது சரியா, அதை திரும்பி வருது. ஒரே ஒரு தடவை பாபாவை பாக்கு. என்ன பீட்ரு, ஏன் இவ்வளோ ஃபீலிங்க? அது நான் சின்ன பிள்ளையா? நீ போயா போ. ஏய் கது முறை பயப்படாது பாப்பா. அட அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏய் யாருன்னு பாரு. யாரானே? அனிஷா எங்க? அவளை கூட்டு போக வந்திருக்கேன். என்னது கூட்டு போக வந்திருக்கீங்க? டேய் யாராவா? கை வைடா. என்னது? தில் இருந்தா ஏன் முன்னாடி கை வைடா. தோ பாரா குட்டி ரவுடி. கை வைடா, வைடா கைய. இப்ப நீ கை வைடா, வைடா கைய. பயமா இருக்குல்ல? காசு கொடுத்து கூட்டு போலாம் தான் இங்க வந்தேன். ஆனா உன் மாமா இந்த அளவுக்கு போயிட்டான். நீயே சொல்லு, போற்றவா? சொல்ல நிஷா.
போட்டுறவா? எவ்வளவு பண்ணிருக்கமா, நான் தானே உனக்கு எல்லாமே. சொல்லு பாப்பா. அனிஷா கன்வின்ஸ் ஆகாத. பொறுக்கி உன்னை வச்சு ஆட்டம் ஆடி இருக்கான். யோசிக்காம சொல்லு. டேய் வேணாம் போட்டுறவா? போட்டுறவா? பாப்பா. அதான் நான் பார்த்தேன். அவ எப்படி என்ன போட சொல்லுவா? அவங்க அப்பா அம்மா எல்லாமே நான் தான் அவளை தூக்கி வளர்த்தேன். ஏதோ இந்த மாசம் கை சரியில்லை, அதனால என் தங்கத்தை வச்சு ஆடிட்டேன். அடுத்த தடவை நான் ஜெயிச்சா நான் தான் அவளை பார்க்க போறேன். நீ பாப்பா சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா. அவனுக்கு பாப்பா பாப்பா வேணாம் பாப்பா, நான் உன் மாமா பாப்பா. இது அழுத்தினா போதுமா? ஆனா கொஞ்சம் டைட்டா போகும். அங்கிருந்து கல்கட்டா, அப்புறம் துபாய். நிறைய சம்பாதிச்சோம். நீ நியூஸ்ல கேள்விப்பட்ட திருட்டு, மர்ம கொலைகள், இதுக்கெல்லாம் பின்னாடி நாங்களா கூட இருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் கொஞ்ச காலம் நிறுத்தி வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏய் ராஜீவ், ஸ்டாப் இட். உட்காரு. ஒரு பெரிய அசைன்மெண்ட் வந்திருக்கு, ரொம்ப பெருசு. அனிஷா, நம்ம ஏற்கனவே இது பற்றி பேசிட்டோம். என்னைக்கும் வயத்தில் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதோ அதோட நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். லுக், இது வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருந்த. இப்போ கடைசியா ஒரு தடவை ஏன் அமாயாக்காக இது செய்யக்கூடாது? ஆகாஷ்காக செய்கிறேன். இந்த சிங்கப்பூர் மிஷன் தான் ராஜீவோட கடைசி. ஆனா இதுதான் அவனோட முதல் தோல்வியும் கூட. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு தெரிஞ்சு ஏற்கனவே உன் மேல கொலவெறியில் இருக்கான். இதுல நீ வேற என் மேல கத்தியெல்லாம் வச்சு மிரட்டி. நான் உன்னை எதுவும் செய்ய போறதில்ல. எனக்கு இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணுதான். ராஜீவ் உனக்காக எதை வேணாலும் செய்வான். அனிஷா எங்கடா? எங்கடா அனிஷா? டேய் சோலா, அனிஷாவை விட்டுடு. இதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. வெளியில வா. என் ராணிக்கே குறி வைக்கிறியா? இப்ப என்ன பண்ண போற? சோழன், நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என் ராணியை தொட முடியாது. முதல்ல பிங்கி அனுப்புடா. இப்போ அனிஷாவை அனுப்புறாங்க. நான் இவ்வளவு எதுவும் பண்ண போறதில்ல. ஆனா உன்னை அப்படி விட்டுற முடியாது. உங்க 2 பேருக்கும் பிறக்காத குழந்தைக்கு இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே. செத்து போன எங்க 11 பேருக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு அப்பா இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க. இது வரைக்கும் இவ தான் உன் பொண்டாட்டின்னு என்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இவ லேப்டாப்ல நீ செஞ்ச அத்தனை மிஷனோட டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. நீ எங்க போனாலும் அவ கூடவே வந்தான்ற ஆதாரம், அவ பேர்ல 6 ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் இன்டர்போல் கொடுத்தா கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. உனக்கு கோவம் அதிகமா வருது ராஜீவ். அந்த கோவம் உன்னை முட்டாளாக்கிடுது. யூர் அன் எமோஷனலி அன்ஸ்டேபிள் பர்சன். நான் உன்னோட வாழ்நாள் பூரா இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க முடியாது. உன் பொண்டாட்டியை காப்பாற்ற நான் ஒரு வழி கொடுக்குறேன். அதை நீ செஞ்சா அவ பத்திரமா ஊருக்கு போயிடுவா. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. நீ என்ன பண்ற? தமிழ் மக்கள் 11 பேர் இறந்ததுக்கு நான் தான் காரணம் சொல்லி போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடு. நீ புக் பண்ண அதே டிக்கெட்ல அனிஷாவை நான் பத்திரமா ஊருக்கு அனுப்பிடுறேன். இதுக்கு இடையில நீ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ண மொத்த டீட்டெயில்ஸும் இன்டர்போல் கொடுத்துருவேன். அனிஷாவை பாதுகாப்பாக இந்த ஊர் விட்டு அனுப்புறது உன்னோட பொறுப்பு. ஐ ப்ராமிஸ். போகிறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டிட்டு ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? எனக்கு இது பிடிக்கல ராஜீவ். என்னை பற்றி யோசிக்காது. நான் செத்தாலும் பரவாயில்ல, அவனை விட்டுறாது. நம்ம இப்போ அவசரப்படக்கூடாது அனிஷா.
இதுலேருந்து வெளியே வர 1000 வழி இருக்கு. ஆனால் நீயும் நம்ம குழந்தையும் இங்கேருந்து பத்திரமா வெளியே போகிறது தான் இப்போ முக்கியம். நீ அவன் கூட தைரியமாக போ. அம்மாயாக்காக இதை செய். ஆகாஷ்காக செய்கிறேன்.呀，告诉警察他自首了。什么？他不是自己一个人，他身旁还有一位女孩，我自己看到。那姑娘是谁？我想 girlfriend。This mission is a disaster。杀了他，在警察抓他之前，他会自己出来。OK。